ஒரு 2 மந்த்ஸ் முன்னாடி வேலூர்ல வந்து ஒரு பொண்ணு கால் பண்றாங்க. சார், நான் வந்துட்டு எனக்கு இப்ப தான் கல்யாணம் ஆயிருக்கு. ஹவுஸ் ஒய்ஃப் சார். நான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணணும். உங்களோட கோர்ஸ் டீட்டெயில் சொல்லுங்க சார் அப்படின்ற மாரி சொன்னாங்க. நானும் கோர்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் சொல்லிட்டேன். எக்ஸாக்ட்டா ஒரு 2 டேஸ் கழிச்சு, சார் நான் உங்களோட கோர்ஸ்ல நான் ஜாயின் பண்றேன். அதுக்கான ஃபீஸ நான் ரெடி பண்ணிட்டேன். பட் ஆனா இந்த ஃபீஸ வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ரெடி பண்றேன் சார். ஸோ என்ன ஏமாத்திட மாட்டீங்களா சார்? அப்படின்ற மாரி ஒரு விஷயம் கேட்டாங்க. அது கேட்டோனே லைட்டா நம்மளுக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. என்னடா இது அப்படின்ற மாரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. பட் அது அவங்களோட தப்பு கிடையாது. எங்கிட்டு பார்த்தாலுமே நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் சொல்லி தரேன். இவ்வளோ ஃபீஸ் தாங்க 100% பிளேஸ்மென்ட் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள சொல்லி நிறைய பேர் ஆன்லைன்ல ஏமாந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஆன்லைன் ஸ்கேம்ஸ்லாம் பார்த்து அவங்களும் பயந்து போயிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சுச்சு. அந்த டயத்துல நான் சொன்ன ஒரே விஷயம், பயப்படாதம்மா, ஃபர்ஸ்ட் நம்புங்க, கண்டிப்பா நல்லதாவே நடக்கும் அப்படின்ற ஒரு தைரியத்த சொல்லி அவங்க கோர்ஸ்ல என்ரோல் பண்ண வச்சாச்சு. ஸோ அந்த பொண்ணு கோர்ஸ்ல என்ரோல் ஆகி ஒவ்வொரு நாளும் வந்துட்டு கோர்ஸ்ல கிளாஸ்லாம் எடுக்கும்போது, அவங்க நம்மகிட்ட சொன்ன அந்த ஒரு விஷயம், சார் ஏமாத்திர மாட்டீங்க அப்படின்ற ஒரு விஷயம் காதுல ஒலிச்சுக்கிட்டே இருந்துச்சு. பட் எக்ஸாக்ட்டா 1 மந்த் கழிச்சு அவங்களுக்கு ஒரு ஜாபும் கிடைச்சிச்சு. அவங்க நினைச்ச மாதிரியே ஒர்க் ஃப்ரம் ஹோம். ஒரு என்ட்ரி லெவல்ல ஒரு எஸ்இஓ அனலிஸ்ட்டா அவங்களோட கரியரை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பண்ணிட்டு அதுலேருந்து 1 மந்த் கழிச்சு இன்னைக்கு அவங்களோட ஃபர்ஸ்ட் மந்த் சேலரிய வாங்கிட்டாங்க. ஸோ அவங்க சேலரி வாங்கினோடனே டக்குன்னு எனக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் போட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணியிருந்தாங்க. அதை பார்த்தோன்னே நம்மளுக்கு சூப்பரான ஒரு ஹாப்பி. அப்பாடா! அவங்களோட நம்பிக்கை எப்படியோ காப்பாத்தியாச்சு. அவங்களோட ஒரு கரியரை ஸ்டார்ட் பண்ண வச்சாச்சு அப்படின்ற ஒரு ஃபீல். அது ஒரு வேற லெவல் ஃபீலா இருந்துச்சு. ஸோ த மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்துல இருந்து நிறைய மாரல் சொல்லலாம். பட் இவங்க வந்துட்டு நாங்க சொல்லி தந்தது 100%. பட் அதுக்கேத்த மாரி அவங்க 101% எஃபோர்ட் போட்டாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, கோர்ஸ் படிச்சுட்டா வேலை கிடைச்சிரும் அப்படின்ற ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. கோர்ஸ் படிச்சுட்டா அதுக்கேற்ற மாதிரி ப்ராசஸ் பண்ணணும். வேலை வாங்குறதுக்கு என்னென்ன ப்ராசஸ் இருக்குது, எப்படி ஜாப் தேடணும், எப்படி ரெஸ்யூம் ப்ரிப்பேர் பண்ணணும், என்னென்ன மாதிரி இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் வராது, எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும், அதுக்கு நம்ம எப்படிலாம் ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்ற விஷயத்தில் நீங்கள் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணணும். அந்த ட்ரைனிங்ஸ் எல்லாமே நம்ம சொன்னோம், இப்படி இப்படி பண்ணுங்க, இப்படி இப்படி பண்ணுங்க, இப்படி தான் இருக்கும், இப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி கைட் பண்ணி மென்டர் பண்ணோம். ஸோ அவங்களும் ஃபாலோ பண்ணாங்க, ஒர்க் அவுட் ஆச்சு. அவங்களும் ஹாப்பி, நம்மளும் ஹாப்பி இல்லை. பட் ஆக்சுவலாக அவங்க ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சு ஒரு மெசேஜ் போட்டோன்னே, ஆக்சுவலாக எல்லாத்துட்டையும் நான் ரிவ்யூ கேட்போம், எனக்கு ரிவ்யூ போடுங்க அப்படின்னு. பட் அந்த தடவை நான் ரிவ்யூ அவங்ககிட்ட கேட்கல, அவங்களாம் அனுப்பிச்சாங்க. பார்த்தோன்னே அது ஒரு வேறு லெவல் ஃபீலுங்க அது. இந்த இடத்துல இருந்து பார்த்தா தான் தெரியும். ஸோ இது ஒரு ஹாப்பியஸ்டான ஒரு ரீல் இது. ஸோ கண்டிப்பாக ஷேர் பண்ணணும், அவங்களையும் கொஞ்சம் கங்க்ராட்ஸ் பண்ணணும் அப்படின்னு தான் இந்த ரீல் நான் ஷேர் பண்ணுறேன். அவங்களை நான் டேக் பண்ணியிருக்கேன், முடிஞ்சால் அப்ரிஷியேட் பண்ணுங்கள். சரிங்களா? தேங்க்யூ.